அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையில வெளியில் சொல்ல முடியாத அவமானம், கஷ்டம், சிரமம் என பல சிக்கல்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேலும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயஸ்தானமாகிய 12 வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் பணிசுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குறைந்த ஆதாயமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில நெருக்கமாக வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடுகிறது. விரயஸ்தானம் என்றாலும் முதலீடுகளாக வீண் விரய செலவுகளை மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை மிகவும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் கிடைப்பதால் உறுதியாகவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்கள் உறுதியாக மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. குரு மங்கள யோகத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நல்ல நிகழ்வுகள் மங்கள யோகத்தினால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. லாபாதிபதியான புதன் அங்கு உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைகிறார். குருவின் பார்வையும் அவரது மீது பதிகிறது. எனவே இந்த வேளையில் குரு பகவானுடன் பார்வை மிக வலுவாக புதன் மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது பதியக்கூடிய இந்த வேளையில் அறிவின் அதிபதியாகவும் அறிவின் ஊற்றாகவும் இருக்கக்கூடிய புதன் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவதால் அறிவும் வீரமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அதிரடியாக நடைபெற போகிறது. ஏனென்றால் மதிநுட்பமும் வீரமும் ஒன்றிணைகிறது. முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்வதால் இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு அவற்றை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக உண்டு. லாபஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க சூரியன். சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக குறையும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சூரியன் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பல பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறார்.
முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக 9ஆம் இடமான பாக்கியத்தில் நுழைகிறார். மிக வலுவாக குரு பகவான் அதிசார பயிற்சியாக 9ஆம் இடத்தில் நுழைந்தாலும் அங்கு உச்சபலம் பெறுகிறாருங்க. குரு உச்சம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் உச்சம் பெறும் இடம் என்பது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமாக அமைவதால் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் காணக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. குரு பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் அஷ்டம பாதிப்புகள் இல்லாமல் முடித்து கொடுக்கிறாருங்க குரு பகவான். மேலும் மிகவும் வலுவாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வலம் வருகிறார். சனி 5இல் இருப்பது ஐயமின்றி பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. சனி பகவான் இந்த வேளையில் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல எளிமையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இவை அனைத்தையும் விட நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் வலுவருவதால் தொழில் மற்றும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். பணிச்சுமை தொழில் ரீதியாக சில வேலைப்பளு அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயமும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான கேது கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலுப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து தொழில் ஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தும் நேரம் என்பது உறுதியாகவே மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முகதை விட நிதி சார்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதோடு பெயர் புகழ் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த தருணத்தில் கலைத்துறையை காட்டிலும் அரசியல் துறையில் அபரிவிதமான லாபத்தை காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் வலம் பெற போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வருகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் தொட்டதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகள் அதிரடியாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஜென்மராசியை விட்டு விலகும் சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மந்தமான பணிகள் விலகி விரைவாகவும் துரிதமாகவும் பணிகள் நடைபெறும்.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும்.